அந்த கவனம் சார்ந்த விஷயங்களும் கைகூடக்கூடிய காலம். குலதெய்வம் நம்மகிட்ட வந்து சேரத்துக்கான அமைப்பும் இப்போ தேடி வரப்போகுது. குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலம். இது வரைக்கும் குடும்பத்தில் இல்லைங்க, குலதெய்வம் தான் தேடிட்டு இருக்கேன், எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் தானாக நம்ம வீட்டை தேடி வரத்துக்கான அருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுகின்ற அமைப்பாக மாறப்போகுது. குறுகிய காலத்திலே எல்லாமே இவங்க ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய வேலைகளை இப்போ ரீசனபிளாகவே அவங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் வருது. ஒரு ஜாக்பாட் என்று கூட சொல்லுவேன். இந்த நேரத்தில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை நேரடியாக குருவின் பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் சேர்ந்து விடத்தால் வெற்றி பாதையாக மாறும். சில நேரத்தில் இவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் இப்பொழுது அதெல்லாம் தள்ளுபடி செஞ்சிடும். உறவுகளில் அந்யுன்யம் அதிகரிக்கக்கூடிய காலம். உறவுகள் சார்ந்த விஷயங்கள் தூரத்து ரிலேட்டிவ்லாம் நம்மகிட்ட வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரும். இல்லை வெளியூர் இவங்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். இது வரைக்கும் லோக்கல்லே வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் இப்போ வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, சுக்கிர பெயர்ச்சி எப்போ நடைபெறப்போகுதுன்னா 26/7 முடியும் தேதி 21/8/2025 வரைக்கும் 28 நாட்கள் நம்மளுடைய வாழ்க்காதாரம். நம்ம லைஃப்பில் சுக்கிரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் தான் மனைவி, சுக்கிரன் தான் லக்ஷ்மி, சுக்கிரன் தான் சுபயோகம். நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நல்பலங்களும் அங்கே தான் கிடைக்கும். இதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பெயர்ச்சி சுக்கிரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி எவ்வாறு இருக்குது? நம்ம ராசி அதிபதிக்கு நட்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் யோகம் தருகின்ற மிதுன ராசிக்காருக்கு யோகக்காரகன் யாரானா சுக்கிர பகவான் தான். 5க்கும் 12க்கும் உடையவர் அவர் தான். 12ஆம் அதிபதி அவர் தான். லக்ஷ்மி கடாட்சம் செலவீனத்தை வருமானம் தருகிறவர் அவர் தான். செலவீனத்தை தருகிறவரும் அவர் தான். இன்பத்தை தருகிறவரும் அவர் தான். நிறைய பேருக்கு சுக்கிரன் வலுத்திருந்தால், மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல வலுத்திருந்தாலே சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அவங்க பிறக்கும் பொழுதே சொத்தோடு தான் பிறப்பாங்க. பிறப்பு ஜாதகம் எவ்வாறு இருக்குதோ அதே அமைப்பு தான் இப்போதும் காட்டும். இந்த காலங்கள் இது வரைக்கும் இல்லாத அமைப்பாக, அதாவது சுக்கிரனுடைய குருவோடு, அதாவது நம்ம ராசியிலே ஜென்மத்திலே குரு பகவான் வீற்றிருக்காரு, மிதுனத்தில் குரு பகவான் வீற்றிருக்காரு, அவரோட சுக்கிரன் வந்து சேரக்கூடிய காலம். ஒரு 27 நாட்கள் சேருகின்ற அமைப்பு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக. முதல்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள் முதல்ல அதாங்க. திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகப் போகுது. இல்லை அதை சண்டை ஆரம்பிக்கும். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல வரவேற்பு. முதல்ல ஆரம்பத்தில் சண்டை தரிக்கிறதால் போல் இருக்கும். எதுவுமே குழப்பமாக இருந்து தான், குழப்பினால தான் மீனையே பிடிக்க முடியும். குழம்பிய நீரில் வந்து ஒரு குளத்தில் மீன் பிடிக்கணும்னா குழப்பணும். அந்த குழப்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்பொழுது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அது வேறு விஷயம். ஏற்கனவே குழப்பம் என்பது அதிகம். மனக்குழப்பம், ஜென்ம குரு என்று சொன்னாலும் அதுவும் பிரச்சனை தான். குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். மனதுக்கு இதை செய்யலாமா செய்யலாம் வேணாமா அந்த எண்ணங்கள் இப்பொழுது அதிகமாகவே இருக்கு. ஏதோ பிரம்ம பிடிச்சா மாதிரி இருப்பாங்க. போகிற இடத்துலாம் தடை தடை தடை, எங்கே போனாலும் தடை. இந்த இடத்துல செய்யலாமா வாடாமா அந்த எண்ணத்திலே பாதி பேர் ரிவேஸிலே போய்டுவோம். கேட்கலாமா வேண்டாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முதல்ல அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த கவனம் சார்ந்த விஷயங்களும் கைகூடக்கூடிய காலம். குலதெய்வம் நம்மகிட்ட வந்து சேரத்துக்கான அமைப்பும் இப்போ தேடி வரப்போகுது. குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலம். இது வரைக்கும் குடும்பத்தில் இல்லைங்க, குலதெய்வம் தான் தேடிட்டு இருக்கேன், எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் தானாக நம்ம வீட்டை தேடி வரத்துக்கான அருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுகின்ற அமைப்பாக மாறப்போகுது. குறுகிய காலத்திலே எல்லாமே இவங்க ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய வேலைகளை இப்போ ரீசனபிளாகவே அவங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் வருது. ஒரு ஜாக்பாட் என்று கூட சொல்லுவேன். இந்த நேரத்தில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை நேரடியாக குருவின் பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் சேர்ந்து விடத்தால் வெற்றி பாதையாக மாறும். சில நேரத்தில் இவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் இப்பொழுது அதெல்லாம் தள்ளுபடி செஞ்சிடும். உறவுகளில் அந்யுன்யம் அதிகரிக்கக்கூடிய காலம். உறவுகள் சார்ந்த விஷயங்கள் தூரத்து ரிலேட்டிவ்லாம் நம்மகிட்ட வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரும். இல்லை வெளியூர் இவங்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். இது வரைக்கும் லோக்கல்லே வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் இப்போ வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும்.
வெளியூர் பயணத்தால் ஆதாயத்தை பெறுகின்ற அமைப்பு இப்போது இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ கைகூடக்கூடிய காலத்தில் ஒரேவா சொல்லணும், நல்லது மட்டுமே நடக்கும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் சரி, பெற்றவர்கள் ஆகட்டும் நாமளாகட்டும் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்காமல் போர்த்து விட்டு கொடுத்து, அதாவது விட்டு கொடுத்தால் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லக்கூடிய பழமொழியெல்லாம் நம்மளுக்கு எப்பொழுதுமே உண்டு தான். இந்த நேரத்தில் கெட்டு போகிற மாதிரி தெரியும், ஆனால் பிற்காலத்தில் உங்களுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்கவே முடியாது. என்ன சுவாமி அப்படி சொல்கிறீங்களா? அதெல்லாம் நினைக்காதீங்க. விட்டு கொடுத்தவர் தான் இன்றைக்கி வரைக்கும் பெரிய லெவலில் வந்திருக்காங்க. படிப்புக்காக மற்ற விஷயங்களை விட்டு கொடுத்தால், அதாவது லௌகிக விஷயங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா படிப்பில் பெரிய மேன்மைக்கு வந்துடுவீங்க. நான் டிவி பார்க்கறதுக்கு ஆசைப்பட்றேன், செல்லு நோண்டுறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் முதல்ல அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, விட்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி விஷயங்களை எவ்வளோ விட்டு கொடுக்குறோமோ, நான் மது குடிக்கிறதை விட்டு கொடுத்துருங்க, நான்வெஜ் சாப்பிட்றதை விட்டு கொடுக்கும், நீண்ட ஆயுளை அதிகரிக்கும். இதெல்லாம் தான் வளர்ச்சியை கொடுக்கும். நாம் உணவு உடை இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய 3 தேவைகளை நாம் சரியாக பூர்த்தி செய்து விட்டாலே, உணவு உடை இருப்பிடம் இந்த 3 தேவை அத்தியாவசியம் சொல்கிறோம் இல்லை. அடுத்ததாக இதெல்லாம் கிடைக்கணும்னா 3வதாக என்று சொல்லக்கூடிய 4வது என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு. வெளியூர் பயணங்களால் இவங்களுக்கு அதே ஆதாயம் என்று சொல்லாமல் வெளியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூரில் நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன் சுவாமி, எனக்கு மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இங்கே இருந்து என்னால் இருக்க முடியல, ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியல, எனக்கு கிடைக்குமா, சேஞ்சஸ் கிடைக்கணும். இந்த முறை சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. இந்த பகவான் சுக்கிரன் குருவும் இணையும் பொழுதெல்லாம் இந்த நிறைய மாற்றங்களை கொடுக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அது நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்க போகுது. நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ரசீதுக்காகவும் நான் எதிர்பார்த்துருக்கேன், பத்திரத்துக்காக எதிர்பார்த்துருக்கேன், ஒரு பட்டாக்காக எதிர்பார்த்துருக்கேன், இதெல்லாம் கிடைக்குமானா கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்ருக்கையா, அது கிடைச்சிட்டா போதும் என்று எண்ணிக்கிட்டோமில்ல, அதெல்லாம் இப்பொழுது கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஆதாயத்தை தரும். நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். உறவு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க. உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை, காதலாகட்டும் எதுவானா இருக்கட்டும், இதில் எந்த விஷயமான திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும், இதில் நாம் உறவுகளில் சந்தேகம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவில் சந்தேகம் என்பது இல்லாமல் இருக்க பார்த்துங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம். மனசுக்கு தேவையில்லாதெல்லாம் வரும். முதல்ல அதான் நினச்சிக்கணும். ஒன்று நாம் வெளியூர் போயிடுற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும், இல்லை வெளியூர்லேருந்து நாம் உறவினருக்கு நம்ம வீட்டில் வந்து சேருகின்ற பாக்கியம் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆக மொத்த கலகலன்னு இருப்பீங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன செய்ய முடியாமல் இருந்ததோ அதெல்லாம் இப்போ பூர்த்தி செய்கின்ற அமைப்பாகவும் இந்த மாதம் 27 நாட்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் ஐயா. கடைசி காலத்தில் உங்களுக்கான அமைப்பு இந்த 27ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு எதனா ஒரு முக்கியமான லக்ஸரி வெஹிக்கிள், ஒன்று 2 வீலராவது வாங்கிடுவீங்க, இல்லை காராவது வாங்கிடுவோம். இந்த மாதிரி லக்ஸரி வெஹிக்கிள் வாங்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். நம்ம வீட்டில் ஒன்று வாகனத்தை புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற காலம். போதுங்க, நீங்கள் 2 வீலர்லாம் போனது, இனிமேல் காரில் போகிறதுக்கு என்னென்ன ஃபைல் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபைல் பண்ணுங்கள். 12 என்று சொன்னால் வெளியூர் பயணம், நீண்ட தூர பயணம் என்று சொல்கிறோமில்லை, அந்த பயணத்துக்கு தேவையான பூர்த்தி செய்யணும். 7ஆம் இடத்துல பூர்த்தி செய்து அந்த வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய வெற்றி பாதை, நீண்ட தூரம் வெளியூர் பயணங்கள், வெற்றி சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குதுன்னா ஜாக்பாட் மூலயமா அந்த அமைப்பெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேரப்போகுது. ஒரு வேலை எடுத்து செஞ்சுட்டு அதில் ஒரு ஜாக்பாட் கிடைச்சிருக்கு, அதை நான் ஒரு நல்ல பொருளாக வாங்க போகிறேன்னு சொல்கிறோமில்ல, அந்த அமைப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. வேலை சார்ந்த விஷயங்கள் வெற்றி தருகின்ற காலமாகும். வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, இது வரைக்கும் ஒரு வேலை எடுத்து செஞ்சுட்ருக்கேன், இன்னொரு வேலை எடுத்து செய்யலான்னு இருக்கேன் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை இந்த ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லும். எடுத்து தைரியமாக செய்யலாம், அதில் எந்த தடையும் கிடையாது. இதுக்காக நீண்ட நாளாக எதிர்பார்த்தேன், இது தாங்க தேவையாக எதிர்பார்த்தேன், ஓரளவுக்கு வருமானம் இந்த தாங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும், நம்ம குடும்பத்தை ஒரு வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் இப்போ தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம். வருமானம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை, கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை, இதெல்லாம் இப்பொழுது விலகத்துக்கான அமைப்பு. அதுக்காக பணம் சார்ந்த விஷயத்துக்கு தடையாக இருக்குது சுவாமி, இப்பெல்லாம் கிடைக்குன்னா கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடத்தில் அமர போகிறார். அவர் நம்மளுக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி குருவோடு இணையக்கூடிய காலம்.
முக்கியமாக இந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காதல் சமாச்சாரம் மிதுனராசிக்காரங்களை ஆணானா இருக்கட்டும் பெண்ணானா இருக்கட்டும், இந்த காதல் சமாச்சாரத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க. எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல, இந்த காதல் எந்த ரூட்லேருந்து வரும்னு தெரியாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான தருணம். இந்த நேரத்தில் குழந்தைகளை நாம் கண்காணித்து பார்க்கணும். இந்த விஷயத்தை பார்த்துட்டாலே போதுமானது. அவங்கக்கிட்ட நாம் தெரிந்து முடிஞ்ச வரைக்கும் உக்காஞ்சி பேசினாவே 80% எல்லாமே தாக்கம் என்பது மறைக்கப்படுவது தான். அது இன்னும் வரலாறு மாரி வச்சுட்ருக்காங்க. எது தவறான விஷயமோ அது சீக்கிரமாக ஈர்க்குது. இந்த உன்னதமான அமைப்பு அந்த மாதிரி விஷயங்களை கவனித்து கொண்டாலே போதுமானது. நல்ல முன்னேற்றம் தரவல்லதாக இருக்கும். இந்த சுக்கிரனுடைய பயிற்சி வீட்டு தேவைக்கான அமைப்புகளோ வேலை சார்ந்த அமைப்புகளோ வேலை சார்ந்த விஷயங்கள் நிறைய டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்திருந்தாலோ இல்லை ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்திருந்தோ இந்த முறை நல்ல ஒரு வாய்ப்பினை தருகின்ற அமைப்பாக, மேலதிகாரியோட ப்ரெஷர்லாம் தாங்க முடியல, நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கின்னு போயிட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஈடுகெடுக்கக்கூடிய அமைப்பாகவும் நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 27 நாட்கள் உன்னதமான காலத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட தூர பயணத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு லாங் டர்ம் நீங்கள் கொடுக்க தான் போகிறீங்க. மனதுக்கு இதற்குமான தேவைகள் தீர்த்து செய்யும். இந்த நேரத்தில் மனதுக்கு இதமான தேவைகள்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இந்த காலம் இருக்கும் ஐயா. உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் பெரிய ஆதரவு இல்லாமல் இருந்திருந்த, அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இவங்களுடைய ஆதரவுலாம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறோமில்ல, சப்போர்ட்டே இல்லாமல் இருக்குது சாமி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களா, அந்த சப்போர்ட்டிங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன். 12 விரயமாக இருந்தாலும் அதுவே ஆதாயம்தான். எது தேவைன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அதெல்லாம் இருந்துட்டாவே விரயம் தான். விரயம் பண்ண தான் நம்ம அந்த பொருளை வாங்க முடியும். முதல்ல நாம் தெரிஞ்சு விரயம் விரயம் என்று எடுத்துக்கொண்டதெல்லாம் முதல்ல எந்த தேவையை பூர்த்தி செய்கிறோமோ அதான் விரயம். எனக்கு வீடு கட்டுறதுக்கு தேவையான செலவீனம் பண்ணால் தான் வீடு வரும். ஒரு இடம் வாங்கி போகிறதுக்கான தேவை, வண்டி வாங்கிறதுக்கான தேவை, இதை மாதிரி ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் வாங்க போகிறேன் ஸ்மூத்தாக போகிறோன்னா அதை விரயம் தான். அது நம்ம தேவைக்கான விரயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தேவைங்க. இந்த தேவை முக்கியமான தேவை. இதான் சொன்ன உணவு உடை இருப்பிடம் என்று சொல்கிறோம் இல்லை, இவையெல்லாம் பூர்த்தி செய்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். நல்லவை மட்டுமே நடக்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.